Hi friends, I am RJ Appu. Welcome to our channel AZ Game. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு நல்ல ரவுண்ட் தான் பார்க்க போகிறோம். கற்பகம் யூனிவர்சிட்டி கோவை அந்த டீமுக்கும் நம்ம அழத்தகர டீமுக்கு மேட்ச் வாங்க பார்க்கலாம். மேட்ச் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆயிருச்சு. நம்ம டீமில் இருந்து ஃபர்ஸ்ட் ரைடு போகிறாரு நம்பர் 18 அர்ஜுன். ஸ்கோர் பண்ணுவாரா அப்படின்றத பார்க்கலாம். முதல் 2 வெற்றி புள்ளி எடுத்து கொடுத்துருக்காருங்க அர்ஜுன். அருமையாக 2 வெற்றி புள்ளி அழத்தகர டீமுக்கு எடுத்து கொடுத்துருக்காருங்க. கற்பகம் யூனிவர்சிட்டியிலேருந்து நம்பர் 88 போனஸ் ட்ரை பண்ணியிருக்காரு. கொடுக்குறாங்களா அப்படின்றத பார்க்கலாம். எஸ், போனஸ் கொடுத்துருக்காங்க. நம்பர் 4 அந்த இடத்துல ஆங்கிள் வச்சுருக்கலாம், வைக்கல, ஃப்ரீயாக விட்டார். மறுபடியும் கற்பகம் யூனிவர்சிட்டியிலேருந்து லெஃப்ட் அஃபன்ஸ் ஆடினார், கட்டிங் ஆகியிருக்காருங்க இந்த இடத்துல. அர்ஜுன் ஆடுறாரு. நம்பர் 8 அர்ஜுன் முதல் 2 வெற்றி புள்ளி எடுத்து கொடுத்தா அடுத்த வெற்றி புள்ளி பார்த்தீங்கன்னா எடுக்க முடியல, லாக் ஆகியிருக்காரு அர்ஜுன் இந்த இடத்துல. நம்பர் 88 ஆடுறாரு. ஃபஸ்ட் ஒரு போனஸ் போட இந்த வாட்டி விடக்கூடாது, இவரை பிடிச்சி ஆகணும். அந்த மாதிரி தான் டிஃபென்ஸ் நிற்கணும். என்ன பண்ணுறாங்க அப்படின்றத பார்க்கலாம். நல்லா உள்ளே இழுத்து பண்ணுறாரு. ஒரு ரீச் போட்டிருக்காருங்க. 2 வாட்டி இழுக்கிறப்பயே சுதாரிச்சிருக்கணும், 3வது வாட்டி டச் வாங்கிட்டார். ரைட் டார்ச். நம்பர் 11 கார்த்திக் ஆடி அருமையாக ஒரு டச் பாயிண்ட் எடுத்திருக்காருன்னு நினைக்கிறேன். ஆமாங்க, எடுத்திருக்காரு இந்த இடத்துல கார்த்திக். நல்ல ஒரு லெஃப்ட் டிஃபென்ஸ், அருமையான ஒரு டச் பாயிண்ட் எடுத்து கொடுத்துருக்காரு நம்ம ஆலத்தங்கர டீமுக்கு. மேட்ச் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா தான் போயிட்டுருக்கு. பார்க்கலாம் எப்போ வேணால் போட்டி மாறலாம், எப்படி மாறும்னு தெரியாது. ரைட் அஃபன்ஸ் கற்பகம் கோவை கட்டிங் ஆகியிருக்காருங்க இந்த இடத்துல. நம்பர் 7 அர்ஜுன் ஆடுறாரு. மறுபடியும் 3வது ரைடு வந்து ஸ்கோர் பண்ணுவாருன்றதை பார்க்கலாம். நல்ல ஒரு ரைட் அஃபன்ஸ். நம்பர் 18 நல்ல ஒரு ரைட் கார்னர்கிட்ட நல்ல டச் போட்டு பேக் பாலர்கிட்ட இருந்து நல்லா ரிலீஸ் காட்டியிருக்காருங்க அர்ஜுன். 2 பாயிண்ட் எடுத்துகிட்டு வந்திருக்காரு. நம்பர் 88 ஆடுறாரு. மறுபடியும் போனஸ் ட்ரை பண்ணுறாரு. இந்த வாட்டி ஆங்கிள் வைக்கணும், ஆனால் வைக்காமல் விட்டுருக்காங்க. கார்த்திக் நல்ல ஒரு ஸ்ட்ரகிள் இந்த இடத்துல பார்க்கலாம். நம்ம பார்க்கலாம் ஸ்கோர் பண்ணிட்டார் அப்படின்னா 5 பாயிண்ட் நமக்கு நல்ல ஒரு ஸ்கோர் கிடைக்கும். இல்லைங்க, பிடிச்சிருக்காங்க கற்பகம் யூனிவர்சிட்டி பிளேயர்ஸ். சூப்பர் டேக்கிள் 2 பாயிண்ட் கோஸ் டு கற்பகம் யூனிவர்சிட்டி. ரைடர்ஸ் கொஞ்சம் மைனஸான மாதிரி தெரியுது ஃபஸ்ட் ஹாஃப்லேயே. 3rd ரைடு வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் அஃபன்ஸ் ஆடுறாரு கற்பகம் யூனிவர்சிட்டியிலேருந்து. ஸ்கோர் பண்ண விடுறாங்களா அப்படின்றத பார்க்கலாம். நம்பர் 10 லெஃப்ட் அஃபன்ஸ் ஆடுறாரு, உழுத ஆடுறாரு. எப்படி நிற்பாங்க, மாரிமுத்து அடிப்பாரா அப்படின்றத பார்க்கலாம். அருமையாக ஆடிட்டு இருக்காரு பாண்டி. இந்த இடத்துல நல்ல ஒரு டேக்கிள் நிகழ்த்தி கொடுத்துருக்காருங்க. தன்னுடைய முதல் டேக்கில் நிகழ்த்தி கொடுத்துருக்காரு பாண்டி, ரைட் கார்னர். 3rd ரைடு ஆடுறாரு அர்ஜுன். ஸ்கோர் பண்ணியே ஆகணும் அப்படின்ற கட்டாயத்தில் ஆடிட்டு இருக்கிறாரு. கட்டாயம் ஸ்கோர் பண்ணியே ஆகணும். எப்படி ஸ்கோர் பண்ணுறாரு அப்படின்றத பார்க்கலாம். நம்பர் 18 ரைட் அஃபன்ஸ் ஒரு தை ஹோல்டில் சிக்கியிருக்காருங்க. நம்பர் 7 கற்பகம் கோவை யூனிவர்சிட்டியிலேருந்து ஒரு தை ஹோல்டு நிகழ்த்தியிருக்காரு அவர் டீமுக்கு. நம்பர் 88 ஆடுறாரு ரைட் அஃபன்ஸ். இது வரைக்கும் ஈஸி பாயிண்ட்ஸ் எடுத்துகிட்டு இருக்காருங்க. இந்த மாதிரி டச் வாங்கக்கூடாது, சும்மா நின்று டச் வாங்கின மாதிரி தெரியுது. லெஃப்ட் கான்ட்ரு நிற்காரு. லெஃப்ட்டு நம்பர் 3 மாரிமுத்து ஈஸியான ஒரு டச் வாங்கியிருக்காரு. இந்த மாதிரி டச்சஸ் அவாய்ட் பண்ணணும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சுப்பிரமணி நல்ல ஒரு அருமையான ஒரு லெஃப்ட் டச் போட்டு எடுத்திருக்காரு. ஸ்கோர் பார்த்தீங்கன்னா அலத்தங்கரை 9-10 கற்பகம் யூனிவர்சிட்டி. நம்பர் 88 ஒரு டச் பாயிண்ட் எடுத்திருக்காரு நினைக்கிறேன். எடுத்திருக்காரு. ரைட் கார்னர் பாண்டி தப்பு பண்ணியிருக்காரு இந்த இடத்துல. நம்பர் 15 சுப்பிரமணி மறுபடியும் அருமையான ஒரு டச் பாயிண்ட் எடுத்திருக்காருங்க நம்ம அலத்தங்கரை டீமுக்கு. அருமையான ஒரு டச் பாயிண்ட். நம்பர் 7 ஆடுறாரு ரைட் அஃபன்ஸ். எப்படி ஸ்கோர் பண்ணியிருக்காரா அந்த இடத்துல. சுப்பிரமணியை தொட்டிருக்காங்க. ஸ்கோர் பண்ண ரைடரை வந்து தொட்டு போயிட்டாரு. இந்த மாதிரி இந்த டச்சு வாங்கக்கூடாது. நம்பர் 88 ஆடுறாரு. இது வரைக்கும் இந்த ரைடர் டேக்கிள் செய்யப்படலை. டேக்கிள் செய்யப்படுவாரா அப்படின்றத பார்க்கலாம். இல்லைங்க, ரைட் கார்னர் பொசிஷனில் நின்று நம்பர் 8 மகேஷ் தப்பு பண்ணி விட்டுருக்காங்க. நம்பர் 11 கார்த்திக் ஆடுறாரு. ஸ்கோர் பண்ணுவாரா அப்படின்றத பார்க்கலாம். 10-13 அப்படின்ட்டு மேட்ச் போயிட்டுருக்குது. நல்ல ஒரு போனஸும் ட்ரை பண்ணி இன்னொரு பாயிண்ட் எடுத்து வந்திருக்காருங்க கார்த்திக். அருமையாக 2 வெற்றி புள்ளி எடுத்து வந்திருக்காரு. டைமோடு வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க. ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 12 அலத்தங்கரை கற்பகம் யூனிவர்சிட்டி 13. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் பார்த்தீங்கன்னா மேட்ச் கொஞ்சம் நல்லா தான் போயிட்டுருக்கு. ஆனால் மைனஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அஃபென்ஸ்ட்டை கொஞ்சம் மைனஸ் நடந்துகிட்டே இருக்குது. தப்பு பண்ணியிருக்காருங்க லெஃப்ட் கார்னர். இந்த இடத்துல 2வது முறையாக தப்பு பண்ணி 2 பாயிண்ட் விட்டுருக்காரு. போச்சு. டிஃபென்ஸ் நிற்கவே இல்லை. வழக்கம் போல் இவங்க பண்ணுற சொதப்பலே டிஃபென்ஸ் தாங்க. ஃபஸ்ட் ஹாஃப் வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆகிடுச்சு. ஸ்கோர் பார்த்தீங்கன்னா கற்பகம் யூனிவர்சிட்டி 15,
அலத்தங்கரை 12. மறுபடியும் பார்த்தீங்கன்னா இப்போ 2 பேர் சுச்சுவேஷன். பிடிச்சா சூப்பர் டேக்கிள் பாயிண்ட், பிடிக்கல சும்மா வச்சு விட்டுருக்காங்க. ஸ்ட்ரகிள் கூட ஆகலை அந்த இடத்துல. நம்பர் 7 தொட்டு விட்டுருக்காரு அர்ஜுனன். நல்ல ஒரு ரைட் அஃபென்ஸ். மறுபடியும் பார்த்தீங்கன்னா உள்ளே இன்னொரு லெஃப்ட் அஃபென்ஸ் இருக்கிறாரு அலத்தங்கரை டீமுக்காக. இப்போ இந்த இடத்துல ஸ்கோர் பண்ணி ஆகணும். தேர்ட் ரைடு இருக்கிறோ இல்லையோ, லாஸ்ட் மேன் ஸ்கோர் பண்ணார் அப்படின்னா நம்ம டீம் வாஷ் அவுட்லேருந்து கொஞ்சம் நிற்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எப்படி ஆடுறாரு அப்படின்றத பார்க்கலாம். அருமையாக ஒரு போனஸ் ட்ரை பண்ணியிருக்காரு. ஸ்கோர் பண்ணுவாரா இல்லை உள்ளே போய் சிக்குவாரா அப்படின்றத பார்க்கலாம். உடச்சிட்டாரு அப்படின்னா நம்ம வாஷ் அவுட்லேருந்து தப்பிக்கலாம். உள்ளே போய் லாக் ஆகியிருக்காருங்க. அவங்க அடிக்காமலே இவர் வந்து உள்ளே போய் லாக் ஆகிட்டார். 1 போனஸ் பாயிண்ட், 1+2 3 பாயிண்ட். பார்த்தீங்கன்னா ஸ்கோர் 12க்கு 19 அப்படின்ற மாதிரி இருக்குது. கற்பகம் கோவை நம்பர் 88 ஆடி இப்போவும் ஒரு போனஸ் பாயிண்ட் எடுத்திருக்காரு அப்படின்னு நினைக்கிறேன். லெஃப்ட் கார்னர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டீமில் ஏசட் டீமில் வந்து சொதப்பெல்லாம் இருக்குது. இந்த இடத்துல இவர் வந்து எத்தனை டேக்கிள் பண்ணியிருக்கலாம். 2-3 நேரம் போனஸ் போட்டிருக்காரு. 2 நேரம் இவர் தட்டியே விட்டுருக்காரு லெஃப்ட் கார்னர். ஸோ போனஸ் போட்டிருக்காருங்க இந்த இடத்துல. மிஸ்டேக் ஃபார் டிஃபென்ஸ் ஏசட். நம்பர் 18 அர்ஜுனன் ஆடுறாரு. ஸ்கோர் பண்ணுவாருன்றதை பார்க்கலாம். இந்த இடத்துல ஸ்கோர் பண்ணுற நோக்கத்தில் மாட்டியிருக்காருங்க. லெஃப்ட் கார்னர் கற்பகம் நம்பர் 9 லெஃப்ட் கார்னர் நல்ல ஒரு ஆங்கிள் ஹோல்டு நிகழ்த்தி பிடிச்சிருக்காரு அர்ஜுனா. பேசிக்கிட்டே இருக்கும்போது நம்பர் 7 வந்து பார்த்திங்கன்னா ஆடி ஒரு பாயிண்ட் எடுத்திருக்காரு. ரைட் கார்னர் பாண்டி வந்து டச் பண்ணியிருக்காங்க. அஃபென்ஸ் கார்த்திக் நல்ல ஒரு டுக்கி ட்ரை பண்ணார் இந்த இடத்துல. இருந்தாலும் அவரால் ஸ்கோர் பண்ண முடியல. ரொம்ப டிஃபென்ஸும் டவுனில் இருக்கிறாங்க, அஃபென்ஸும் டவுனில் இருக்கிறாங்க. ஏய்சர் அலத்தங்கரை டீம். இப்படியே போச்சுன்னா இந்த மேட்ச் வந்து நம்ம தோக்க வேண்டியதான். சுப்பிரமணி பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஊக்கப்புள்ளி எடுத்து கொடுத்துருக்காரு இந்த இடத்துல. அந்த ஒரு ரைடர் மட்டும் தான் கொஞ்சம் ப்ளஸ்ஸாக இருக்குது அலத்தங்கரை டீமில். பார்க்கலாம் டிஃபென்ஸ் பிடிச்சி மேலே ஏறி வருவாங்களா அப்படின்றத பார்க்கலாம். டிஃபென்ஸ் நல்ல ஒரு அடிங்க. கேப்பு விட்டுட்டாங்க. கேப்பு விட்ட ஒரே காரணத்தினால 3 பாயிண்ட் போகுது கற்பகம் யூனிவர்சிட்டி டீமுக்கு. அலத்தங்கரை டீம் இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருந்தாங்க அப்படின்னா கன்ஃபார்ம் மேட்ச்சை தோக்க வேண்டியதாங்க. ஏன்னா நீங்களே பார்க்கலாம் அஃபென்ஸ் வந்து ஸ்கோர் ஆகலை. அப்படி இருக்கிற டைமில் டிஃபென்ஸ் வந்து 2-3 அடிச்சு விட்டுட்டு இருந்தாங்கன்னா லாஸ்ட் மேன் ஆடுறாரு பெரியசாமி லாக் ஆகிருக்காரு இந்த இடத்துல. ஒரு 2வது வாஷ் அவுட் நிகழ்த்துறாங்க கற்பகம் யூனிவர்சிட்டி. கொஞ்சம் சேடாக தாங்க போயிட்டுருக்குது மேட்ச்சு. பார்த்தீங்கன்னா ஒரு போனஸ் பாயிண்ட் எடுத்துகிட்டு போயிருக்காரு கார்த்திக். நம்பர் 10 ஆடுறாரு கற்பகம் யூனிவர்சிட்டியிலேருந்து. நல்ல ஒரு தை கோல்டு நிகழ்த்த பார்த்தாரு, பிடிச்சிருக்காரு அந்த இடத்துல. நம்பர் 4 இப்போ தான் ஒரு டேக்கிள் பாயிண்ட் எடுத்திருக்காங்க அலத்தங்கரை டீம். பார்த்தீங்கன்னா லெஃப்ட் அஃபென்ஸ் கார்த்திக் அருமையான ஒரு கிக்கு ட்ரை பண்ணி பாயிண்ட் எடுத்திருக்காருங்க. என்னாச்சு ஈச் 1 பாயிண்ட் கொடுக்குறாங்க. மறுபடியும் பார்த்தீங்கன்னா கார்த்திக் தான் ஆடுறாரு. ஸ்கோர் பண்ணுறாரு அந்த பார்க்கலாம். நம்பர் 11 லெஃப்ட் அஃபென்ஸ் நல்ல லெஃப்ட் அஃபென்ஸ். இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா இவருக்கு வந்து ஸ்கோர் ஆகலை. அருமையான ஒரு இடியை போட்டார். ஸ்கோர் பண்ணியிருக்காரா இல்லைங்க, அம்பையர் வந்து கொடுக்கல. அவர் வந்து அவுட் ஆஃப் பவுண்டரி போயிட்டார் கார்த்திக். நம்பர் 18 அர்ஜுனன் நல்ல ஒரு டோ பாயிண்ட் எடுத்து கொடுத்துருக்காருங்க. ஸ்கோர் பார்த்தீங்கன்னா அலத்தங்கரை 19-31 கற்பகம் யூனிவர்சிட்டி. மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஒரு நம்பர் 7 கற்பகம் யூனிவர்சிட்டியில் இருந்த ரைட் அஃபென்ஸ் ஆடுறாரு. நல்ல ஒரு தை கோல்டு நிகழ்த்தி கொடுத்துருக்காரு நம்பர் 11 பாண்டி. 2வது முறையாக டிஃபென்ஸ் நிகழ்த்திட்டு இருக்காங்க அலத்தங்கரை டீம். கார்த்திக் ஸ்கோர் பண்ணணும் இந்த இடத்துல. ஸ்கோர் பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன். ஸ்கோர் பண்ணலைங்க, ஸ்கோர் பண்ணாமலேயே கட்டிங் ஏறி இருக்காரு. ஸோ ரைடர் டவுன். நம்பர் 18 அர்ஜுனன் நல்ல ஒரு டுக்கி ட்ரை பண்ணார், இருந்தாலும் சிக்கியிருக்காரு. அஃபென்ஸ் பேக் டு பேக் போய் மாட்டிக்கிட்டே இருக்கிறாங்க. இது வந்து ஒரு நல்ல மேட்ச் இல்லை. ஏன்னா அவங்க வந்து தப்பு மேலே தப்பு பண்ணி 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 ஃபுல் டவுன்லேயே போயிட்டே இருக்கிறாங்க. சுப்பிரமணி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல சுப்பிரமணி தான் கொஞ்சம் ஊக்கப்புள்ளிகள் எடுத்து கொடுத்துட்ருக்காரு. அவரே ஃபுல்லாக ஆட விடலாம். நம்பர் 18 வந்து ஸ்கோர் பண்ணலை, இருந்தாலும் அவரே ஆடி ஆடி ஸ்கோரை கொடுத்துட்டு தான் இருக்கிறாரு அந்த டீமுக்கு. சுப்பிரமணி பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக 2 பாயிண்ட் எடுத்துகிட்டு வந்தார். அந்த பிளேயரே வந்து ஆட விடலாம். ஏன்னா அவருக்கு தான் ஸ்கோர் ஆகுது அப்படின்ற இருக்கிறப்ப அவரே ஆட விடலாம் லெஃப்ட் அஃபென்ஸ். இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒஸ்ட்டான மேட்ச் தாங்க. அலத்தங்கரை டீம் வந்து பார்த்தீங்கன்னா தோத்துட்டாங்க. ரொம்ப நல்லா விளையாடின கற்பகம் டீமுக்கு கங்க்ராச்சுலேஷன்ஸ்.